Hi all, welcome back to my channel Keto Style. In today's video we are going to see how to make a perfect choco chip cookies. இந்த choco chips cookies எப்படி பண்றதுன்றதை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது அவ்வளோ சாக்லேட்டியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இது பீட்ரு இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அண்ட் இதை நல்லா பீட் பண்ணி இதோட கலர் பார்த்தோன்னா நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி சாஃப்டன் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் போல் சர்க்கரை 1/4 கப் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு இதை திருப்பியும் பார்த்தோன்னா நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ப்ரௌன் சுகர் சேர்க்கும் போது தான் நல்லா நம்மளோட பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஃபஜ்ஜி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட 1/4 கப் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகரை நம்ம மிக்சியில் போட்டு பவுடரை அடித்து சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரமாக பீட் ஆகிரும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். ஸோ இது போல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம 1 ஹோல் எக் சேர்த்துட்டு ஜென்டலாக பீட் பண்ணணும். அதே போல் நீங்கள் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே பார்த்தோன்னா நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு சேர்க்கும் போது தான் நம்மளோட பிஸ்கெட்ஸ் எதுவுமே கிராக் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் போல் மைதா சேர்த்துக்க போகிறோம். ஸோ மைதா ஜலிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். அண்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 1 கப் அளவுக்கு மைதாவை ஜலிச்சாச்சு. அதே போல் இன்னொரு 1/4 கப் மைதாவை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறோம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கடைசியாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே சாக்கோ சிப்ஸ். ஸோ சாக்கோ சிப்ஸை பார்த்தோன்னா ஒரு 1/2 கப் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக மீதி இருக்க சாக்கோ சிப்ஸை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளிங் ரேப் இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா இதை ஒரு 30 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் இந்த பேட்டரி எல்லாமே நல்லா நமக்கு செட் ஆகியிருக்கும். எதுவுமே போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி நம்ம குக்கி டோவை வச்சிடலாம்.
இதுக்கு இன்னும் சிம்பிளஸ்ட் வே என்னன்னு பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் எடுத்து நம்ம வைக்கும் போது இன்னும் நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு குழம்பு கரண்டி ஒரு சின்ன கரண்டியில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை நம்ம டேரெக்டாகவும் வச்சிடலாம், இல்லைனா இது போல் ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக ஹோல்ட் பண்ணி கூட வச்சிடலாம். அண்ட் இதை நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் இந்த டோ எல்லாமே ரொம்ப லூசனாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளோட குக்கீஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் இதே போல் எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட குக்கீஸ்க்கும் பிஸ்கெட்ஸ்க்கும் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பிஸ்கெட் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுவே குக்கீஸ் பார்த்தோன்னா அதோட கார்னர்ஸ் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக அண்ட் இன்சைடில் பார்த்தோன்னா நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும். அண்ட் கடைசியாக இது மேலே சாக்லேட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை ஒரு 10 to 5 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டைம் எடுக்க போகிறதே நமக்கு 10 or 15. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி பார்த்தாலே நமக்கு சூப்பராக பேக் ஆகியிருக்கும். அண்ட் நம்மளோட மோஸ்ட் ஃபஜ்ஜி டேஸ்டி அண்ட் சாக்லேட் ஓவர்லோடட் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ சாக்லேட்டியாக உள்ள அதோட லேயர்ஸ் எல்லாமே சாஃப்டாக, வெளியே நல்லா கார்னர்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக அவ்வளோ எம்மியாக இருக்க போகுது. ஸோ வாங்க நான் இதை ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். இதோட லேயரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், உள்ளே நல்லா சாஃப்டாக அண்ட் வெளியே அதோட கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக உள்ள சாக்லேட் ஓவர்லோட் பண்ணி சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.